ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இது வந்து எங்களோட டே 2 இன் தாய்லாந்து. ஸோ எங்களோட ஐட்னரியில் டே 2வில் வந்து ஃபுக்கெட்டில் இருக்க டைகர் கிங்டம் தான் பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுதான் என்ட்ரன்ஸ். உள்ளே போன உடனே வந்து என்ட்ரன்ஸில் வந்து நம்மளுக்கு கைடன்ஸ்க்காக இந்த மாதிரி பீப்புள் இருப்பாங்க. அவங்க வந்து நம்ம என்ன டிக்கெட்ஸ் எடுக்கணும், இல்லை எடுத்திருந்தோன்னா அதுக்கான கைடன்ஸ், என்னென்ன அவைலபிலிட்டி இருக்குது, டிக்கெட் அப்கிரேட்ஸ், அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் கொடுப்பாங்க. நம்ம வந்து ஆன்லைனில் டிக்கெட் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம், ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் வேணும்னா தே வில் ப்ரொவைட். அதே மாதிரி நாங்கள் போன டைமில் வந்து தாய்லாண்டில் அந்த குயின் இருந்திருந்தாங்க அப்படின்றதுனால அந்த மார்னிங் பீரியட் இருந்துச்சு. அதனால் இந்த கலர்ஃபுல் ட்ரெஸ்ஸஸ் இருக்கக்கூடாது, சத்தம் போடக்கூடாது, அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் இருந்தது. டைகரை வந்து எப்படி வந்து நம்ம பார்க்கணும், எங்கெல்லாம் டச் பண்ணணும், எங்கெல்லாம் டச் பண்ணக்கூடாது, ஐ டு ஐ கான்டாக்ட் இருக்கக்கூடாது. 30 மினிட்ஸ் பீரியட் கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து எங்களுக்கு 15 மினிட்ஸ், என்னோடய சிஸ்டர் ஃபேமிலிக்கு 15 மினிட்ஸ் அப்படின்ற மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணியிருந்தோம். ஸோ சிலர் வந்து எப்படின்னா வந்து ஒன்லி என்ட்ரி டிக்கெட்ஸ் மட்டும், அது வந்து 500 பாட் ஒருத்தங்களுக்கு என்ட்ரி டிக்கெட் மட்டும் எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டு ஜஸ்ட் வாக் அரவுண்ட் பண்ணிவிட்டு வந்துடலாம். இந்த டைகர் இன்ட்ராக்ஷன் வந்து இட்ஸ் நாட் மேண்டேட்ரி. நம்மளுக்கு வேணும்னா மட்டும் நம்ம ஆப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் போகிறோம், கிட்ஸ் வந்து இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்து இன்ட்ராக்ஷன் எடுத்திருந்தோம். அண்ட் வந்து பெரிய பெரிய டைகர், சீட்டா, அந்த மாதிரி எல்லாமே இருந்துச்சு. நாங்கள் வந்து ஸ்மால் டைகர் ப்ரிஃபர் பண்ணது. ஏன்னா கிட்ஸ் வந்து பயப்படுவாங்க, ஸ்பெஷலி எனக்குமே பயம்தான். அதனால் நாங்கள் வந்து ஸ்மால் டைகர் ப்ரிஃபர் பண்ணியிருந்தோம். ஸோ இதுதான் என்ட்ரன்ஸ். ஸோ இதுக்குள்ளே நம்ம ஒன்ஸ் போன உடனே ரைட் அண்ட் லெஃப்ட் சைட் 2 சைட்லேயுமே வந்து டைகர்ஸ், சீட்டா எல்லாமே வந்து ஒரு செப்பரேட் கேஜஸில் இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். அதில் வந்து நம்மளோட இந்த டிவி மாதிரி தெரியுது இல்லையா, அதில் வந்து நம்மளோட டோக்கன் நம்பர்ஸ், இந்த டிவியில் வந்து நம்ம டோக்கன் நம்பர்ஸ் இருக்கும். பேஸ்ட் ஆன் தட் நம்ம உள்ளே போகலாம். உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஹேண்ட்ஸ் எல்லாம் ப்ராப்பராக வாஷ் பண்ணிட்டு போகணும். ஸ்லிப்பர்ஸ் அலவுட் கிடையாது. நம்ம லாக்கர்ஸ் இருக்கும், ஃப்ரீ லாக்கர்ஸ். அந்த லாக்கர்ஸில் வந்து நம்மளோட கேரி பண்ணுற எல்லா திங்ஸுமே வந்து உள்ளே வச்சுட்டு தான் போகணும். கையில் வந்து எதுவுமே கேரி பண்ணிக்க முடியாது. அண்ட் வந்து இவங்க வந்து நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு வீடியோவும் எடுத்து கொடுப்பாங்க. அது இல்லாமல் இவங்களோட ஃபோட்டோகிராஃபர்ஸே வந்து நம்மளோட ஸ்வீட் மொமெண்ட்ஸ் எல்லாம் அவங்களே கேப்சர் பண்ணுவாங்க. நம்ம எக்ஸிட் ஆகும்போது அது வந்து செல் பண்ணுவாங்க 250 and 500 பாட்ஸ் பேஸ்ட் ஆன் த ஃப்ரேம்ஸ். நாங்கள் போகும்போது பேபி டைகர் அப்படின்றதுனால அவங்க ஃபீட் பண்ணிவிட்டு நல்லா தூக்கத்தில் இருந்தாங்க. எழுப்புறதுக்கு ட்ரை பண்ணாங்க. நாங்களும் ரிக்வஸ்ட் பண்ணோம், பட் அவங்க எழுந்திருக்கவே இல்லை. அவங்க என்ன சொன்னாங்க, உங்களோட 15 மினிட்ஸ் முடியும் போது நாங்கள் எடுக்கிற வீடியோவில் அவங்கள வந்து முழிக்க வைக்கிறோம் அப்படின்னு இருந்தாங்க. ஸோ வாழை மட்டும் டச் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதுனால நாங்கள் வாழை மட்டும் தான் டச் பண்ணோம். ஸோ தலையில், காதில், இல்லை ஐ இன்ட்ராக்ஷன், அவங்க காலில் அங்கெல்லாம் டச் பண்ணவே கூடாது அப்படின்ற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் நோட்ஸ் கிளியராக இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா ஒரு கேஜ் மாதிரி ஒரு செட்டப்பில் இருந்துச்சு. இதில் வந்து எங்கள் கூட வந்து 2 பேர் இருந்தாங்க, ஒரு கேமராமேன் இருந்திருந்தாங்க. இதுக்கு பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் வந்து ஒரு டைகர் வெளியிலேயே இருப்பாங்க. அதுவும் வந்து ஃபுல்லாக கிரில்டு, உள்ளே வந்து படுத்திருக்கு. உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு தெரியல. ஸோ அது கூட வந்து இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி 2 பேர் போய் இருந்தாங்க, நாங்கள் பார்த்தோம். பட் வந்து நிஜமாகவே ரொம்ப பயமாக இருந்துச்சு. பெரிய டைகர் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எல்லா டைகர்ஸுமே வந்து கேஜ்குள்ளே இருந்ததுனால நிறைய கேப்சர் பண்ண முடியல. பட் வந்து 2-3 டைகர்ஸ் நாங்கள் பார்த்தோம். லைக் அவங்க நம்ம இன்ட்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்க மாதிரி இப்படி வாக் பண்ணி போயிட்டுருந்தாங்க. ஸோ வந்து டைகர் இந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது அவங்க கூட நம்ம ரொம்ப அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் ஜஸ்ட்டு கேப்சர் மட்டும் பண்ணிட்டு வந்தால் ஓகே. நாங்கள் எவ்வளோ அவங்கள எழுப்ப ட்ரை பண்ணாலும் அவங்க எழுந்திருக்கவே இல்லை. அழகாக தூங்கிட்டே இருந்தாங்க. ஃபஸ்ட் டைம் டைகரை வந்து பார்த்தது வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லவே முடியல. அவ்வளோ சாஃப்டாக, அவ்வளோ க்ளீனாக இருந்தது. அவங்க அந்த பாதம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த கை கால் பாதமெல்லாம் அவ்வளோ க்ளீனாக இருந்துச்சு. நம்ம கையில் இருக்க டஸ்ட் அதுக்கு மேலே படக்கூடாதுன்னு நம்மளே ஹேண்ட் வாஷ் பண்ண சொல்கிறாங்க போல இருக்கு. ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து அவங்க எடுத்து கொடுத்த வீடியோ. அண்ட் இந்த டைகரோட நேமும் அவங்க சொல்லியிருந்தாங்க. இந்த டைகரோட நேம் வந்து பீட்டா. ஒன்ஸ் இது முடித்ததுக்கப்புறம் வெளியில் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு வால்பேப்பர் இருந்துச்சு. ஸோ அங்கே நாங்கள் ஜஸ்ட் ஒரு ரேண்டம் கிளிக்ஸ் பண்ணியிருந்தோம்.
அண்ட் இது ஷாப்புக்கு இந்த டைகர் கிங்டம் வெளியில் வந்து ஒரு சின்ன ஷாப் இருந்துச்சு. அங்கே வந்து பாப்கார்ன் சம் ஐஸ்கிரீம்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அது கொஞ்சம் நம்ம வாங்கிக்கலாம் வேணும்னா. அண்ட் வெளியில் வந்த உடனே இங்கே வந்து ஒரு ஷாப் இருந்துச்சு. இங்கே வந்து இந்த பேசிக் ட்ரெஸ்ஸஸு, டாய்ஸு அந்த மாதிரி ஐட்டம்லாம் இருந்தது. அங்கே நாங்கள் எனக்கு ஒரு டைகர் டாய் வாங்கினோம். அது என்டையர் ட்ரிப்பில் அவங்க கேரி பண்ணிட்டு ஹோட்டல்லேருந்து டைகர் கிங்டம் ஒரு 30 மினிட்ஸ், அங்கேயே நாங்கள் ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணோம். அகைன் ஹோட்டல் ரிட்டர்ன் வரும்போது ஹெவி ரெயின் இருந்துச்சு. ஸோ அந்த கம்ப்ளீட் டே நாங்கள் எங்கேயுமே போகல. எல்லாமே நாங்கள் ரூம்லேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.